வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்திவேல். 2007 ரிலீஸ் ஆன பில்லா படம் அஜித்தோட ஃபிலிம் கரியரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆயிடுச்சு. 16 வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ரஜினிகாந்த் நடிச்ச பில்லா படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான். ரீமேக் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரீமேக் மூவி இந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் விஜயா அஜித்தான் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம். விஜய் வந்து கண்டினியூஸா வந்து படங்கள் ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது உதாரணம் சொல்லணும்னா திருமலை, கில்லி, திருப்பாச்சி, சிவகாசின்னு சொல்லிட்டு ஹிட் படங்களா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அஜித்தால பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் படங்கள் கொடுக்க முடியல. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்லப்படுதுன்னா அவருக்கு வந்து கதை சரியா சூஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லா படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ பில்லா படத்தை ரீமேக் பண்ணா அதுல யார் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. அஜித் நடிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்துக்கு வந்து ஃபேவர் பண்ணாரு. அந்த சமயத்துல தான் அதில் நடிக்கக்கூடிய சான்ஸ் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு கிடைக்குது. ஸோ அவருக்கு ஒரு கம்பேக் கொடுத்தாகணும். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கமலுக்கு வந்து விஜய் பிடிக்கும், அதே மாதிரி ரஜினிக்கு வந்து அஜித்தை பிடிக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சான்ஸை வந்து அஜித்துக்கு கொடுத்தாரு. அதாவது நமக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணா பண்ண முடியாதுங்கிறத அஜித் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த சமயத்துல எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அஜித் அந்த படத்தில் கொடுத்திருந்தாரு. எப்படி சொல்லணும்னா இந்த படத்தோட கதை என்னன்னு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரஜினி நடிச்ச பில்லா படத்தை எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இந்த படத்துல அஜித் என்ன புதுசா பண்றாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தியேட்டருக்கு வந்து படம் பார்த்த ஆட்கள் தான் அதிகம். ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ் அதிகமாக கிடையாது சமயம் இருந்தாலும் கூட அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ எப்போதான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரஜினிகாந்த் பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அஜித் சொன்ன மாதிரியே ஒரு கம்பேக் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த படத்தில் வந்து ஐ எம் பேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த படத்தை வந்து விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஃபேவரட்டான யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் பண்ணியிருப்பாரு. அஜித்துக்குன்னு தனியாக ஒரு பிஜிஎம் வந்து அவர் கிரியேட் பண்ணான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட பிஜிஎம் முதல் கொண்டு வந்து ரீமேக்காக இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிஜிஎம் தான் போட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ அது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அந்த பில்லான்னு சொல்லிட்டு கத்திட்டு வர்ற அந்த ஒரு மியூசிக்கோட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிங்டோனா கூட ஒரு சமயத்தில் இருந்துகிட்டு இருந்துச்சு. கண்டினியூஸாக தோல்வி படங்கள் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் தோல்வி படங்கள் கொடுக்க மாட்டேன், ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து பார்க்கும்போது உண்மையிலே கூஸ் பம்ஸாக இருக்கும். நான் டான்ஸ் ஆடி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, என்னால் நடந்து கூட பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைலிஷான ஒரு நடை கொண்டு வந்தாரு அஜித். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அஜித் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலாக வச்சிருக்காரு. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எதிர்பார்த்ததை விடவே நல்ல வரவேற்பும் கிடைக்குது. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ரஜினி நடிச்ச அந்த பில்லா படத்தை விட பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா ரஜினி வந்து 80s காலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சாரு. அந்த சமயத்தில் வந்து அந்த படம் எல்லா படத்தை விட பெட்டரா தெரிஞ்சிருக்கும் 2007. ஸோ இந்த சமயத்தில் அஜித் வந்து அதை விட பெட்டரா கொடுத்துருக்காங்க சொல்ல தோணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொன்னாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த ரஜினிகாந்த் என்ன பண்றாருன்னா அஜித்தை வந்து பர்சனலாக கூப்பிட்டு உண்மையிலேயே பாராட்டியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்கப்பா, நான் கூட இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்புறம் இந்த படத்தில் நடந்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த படத்தில் வந்து கதை என்னன்னு தெரியும். ஸோ ரஜினி நடிச்ச பில்லா படத்தில் ஸ்ரீபிரியா வந்து ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ரீபிரியா கோதில் வந்து ஜெயலலிதா கிட்ட வந்து பேசிட்டு இருந்ததா வந்து ஒரு சில பேர் சொன்னாங்க. இந்த பில்லா படத்தில் யாரை வந்து ஹீரோயின் நடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது முதல்ல அசின் வந்து நடிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க. பட் சில பல தவிர்க்க முடியாத காரணங்கள் பார்த்தீங்கன்னா அசின் வந்து இந்த படத்தில் நடிக்க முடியல. அடுத்து அந்த வாய்ப்பு வந்து நயன்தாரா கிட்ட போகுது. ஸோ கவர்ச்சி காட்டணும்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நான் பண்றேன்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்து சம்மதிச்சு பண்ணாங்க இந்த படத்தில். ஸோ அவங்களுக்கு இது ஒரு கம்பேக் கொடுத்த ஒரு மூவியாக தான் அமைஞ்சது. அந்த படத்தில் யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ் கோடு தான். அது எப்படி சொல்லணும்னா அஜித் வந்து பில்லாவோட கேரக்டரில் இருக்கும் பொழுது பிளாக் அண்ட் ஒயிட் இந்த ரெண்டு ட்ரெஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவே வந்து ஒரு ட்ரெஸ் கோடு மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயும் பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டு அவர் நடந்து வரதா இருக்கட்டும், இல்லை அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு அவர் நடந்து வரதா இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ அதே பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணி தன்னுடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸ் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அஜித் வந்து அந்த ஸ்டைலிஷ் பண்ணால் அஜித்துக்கு மட்டும் தான் செட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் அதில் ப்ரூவ் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் கமிட்டாக நடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ 2012 வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அஜித் விஜய் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அஜித் விஜய் பெரிய லெவலில் வந்து வெளிப்படையாக வந்து மோதிக்கிறது கிடையாது. ஆனால் ஒன்ஸ் அப்பான் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பில்லா படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும், அல்ல அதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற படங்களை பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த நடிகர்கள் யாரும் கிடையாதுனால அவங்க வந்து அந்த சமயத்தில் பெரிய லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க நம்ம மேலே இருக்கிற 2 பேர் சண்டை போட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எந்த அளவுக்கு சைலண்டாக இருக்க முடியும் அந்த அளவுக்கு சைலண்டாக இருந்துகிட்டு இருக்காங்க. 2007 ரிலீஸ் ஆனால் இந்த பில்லா படத்தை நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.